320 படங்கள் நடித்து கவுண்டமணி சேர்த்த சொத்து மதிப்பு இப்பயும் மறக்க முடியாத அவருடைய 6 கதாபாத்திரங்கள் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோமுட்டி தலையா, வட்ரூபி மண்டையா, கொண்ட போட்டவங்களுக்கெல்லாம் பெட்ரோமாஸ் லைட் கிடையாது, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில வசனங்களை கேட்கும்போது உங்களை அறியாமலேயே ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரரான கவுண்டமணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 86வது பிறந்த நாள். ஸோ எனிவே நம்ம சேனல் சார்பாக கவுண்டமணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக தமிழ் சினிமா ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சவர் தான் கவுண்டமணி அவர்கள். நகைச்சுவை மன்னனாக இருந்த இவர் வில்லத்தனத்தில் மிரட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? 80களுடைய காலகட்டத்தில் அதையுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி. அப்படி கவுண்டமணி வில்லத்தனத்தில் மிரட்டின 6 படங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராதிகா அண்ட் சுதாகரோட நடிப்பில் பட்டி தொட்டி எல்லாமே பட்டையை கிளப்பின படம் தான் கிழக்கே போகும் ரயில். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கல்யாண வீடு அப்படின்னாலே பூவரசம் பூ பூத்தாச்சி பாட்டு தான் மைக்கு கிழிக்கும். இந்த படத்தில் கவுண்டமணி ராதிகாவோட அக்கா கணவராக நடிச்சிருப்பார். மனைவி வீட்டில் இல்லாதப்போ ராதிகா கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறதும், அதுக்கு ராதிகா ஒத்துக்கொள்ளலை அப்படின்னதும் அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறதும் தான் இதில் கவுண்டமணியினுடைய கேரக்டர். அடுத்ததான் பாக்யராஜ், சுதாகர், சுமதி இணைந்து நடித்த படம் தான் சுவரில்லாத சித்திரங்கள். படம் தான் பாக்யராஜ் முதல்ல இயக்கின படம். ரொம்பவும் வறுமையில் வாடுற குடும்பத்தை சேர்ந்த பெண்ணோட வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இந்த படத்தோட கதை. இதில் கவுண்டமணிக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தன்னை விட பல மடங்கு வயது குறைவான ஹீரோயின் மேலே ஆசைப்பட்டு சமயம் கிடைக்கும் போது எல்லாமே வழிஞ்சு பேசுறது மாதிரியான ஒரு முகசுளிப்பு தர்ற கேரக்டர். அடுத்ததா வினித் அண்ட் நந்தினியோட நடிப்பில் 1992ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் ஆவாரம்பூ. இந்த படத்தில் கவுண்டமணி ஆசாரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். நந்தினி கிட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா அவளால் அவமானப்படுத்தப்பட்டுடுவார் கவுண்டமணி. இதை மனசில் வச்சுக்கிட்டு மனநிலை சரியில்லாத வினித்தை கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட தவறான விஷயங்களை எல்லாமே சொல்லி அவனோட மனசு கெடுத்து நந்தினியோட தவறாக பழக வச்சுடுவார். அடுத்ததா சரத்குமார் நடித்த சூரியன் படத்துடைய பெரிய வெற்றிக்கு காரணமே பன்னிக்குட்டி ராமசாமி கேரக்டரில் நடித்த கவுண்டமணி தான். டுபாக்கூர் அரசியல்வாதியா அருந்து போன ஃபோனில் பில்டப் காட்டி பேசுறது, பூமதிக்கிற நோம்பி இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் வயிறு குலுங்க சிரிக்க வச்சுருப்பாரு. இருந்தாலும் தலைமறைவாக வாழ்கிற சரத்குமாரை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுற இடங்களில் படம் பார்க்குறவங்க கிட்ட பயங்கரமான வசைகளை வாங்கினார். நேருக்கு நேர் எதிரியான வில்லனா இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு சமமான டென்ஷனை படம் முழுக்க கொடுத்துருப்பாரு. அடுத்ததா பாக்யராஜ் அண்ட் சுகன்யா இணைந்து நடித்த படம் தான் ஞானப்பழம். இந்த படத்தில் கவுண்டமணி சுகன்யாவோட அண்ணனாக நடிச்சிருப்பார். தனக்கு விருப்பமே இல்லாமல் தங்கை சுகன்யா பாக்யராஜை திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ கவுண்டமணி பண்ணுற சில நெகட்டிவான வேலைகள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே படம் முழுக்க மிரட்டியிருக்கும். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தமிழ் சினிமாவில் நிலைத்து நின்று 320 படங்கள் நடித்த கவுண்டமணியினுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 320 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே நம்ம கவுண்டமணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கமெண்ட்டில் அப்படி தட்டி விடுங்க.